எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னா கருப்பு சிவப்பு வெள்ளை அப்படின்னா எம்ஜிஆர் தான். இந்த படத்தில் நாங்கள் வந்து எம்ஜிஆர்னு எங்கெல்லாம் பெயர் வருதோ அதில் கருப்பு சிவப்பு வெள்ளையை பயன்படுத்தியிருக்கோம். எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு கட்சி தாண்டி போயிட்டார், உண்மை தானே. கட்சி தாண்டி எல்லாரும் ரசிக்கிற இடத்துல இருக்கிற ஒரு நபராக இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நான் எம்ஜிஆரை நான் அந்த இடத்துக்கு சொல்றேன்னா அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். ஆனால் சென்சார்ல என்ன பண்றாங்கன்னா அந்த கருப்பு சிவப்பு வெள்ளையை எடுத்துருங்கன்றாங்க. நீங்க சொன்ன மலையாள படத்தை நானும் பார்த்துருக்கேன். அந்த மலையாள படத்தின் துவக்கத்திலேயே கண்ணனூர்ன்ற ஏரியாவில் ஒரு கர்ஃபியூல இருந்து தான் கதை தொடங்கும். சென்சாரும் எளிதாக கொடுக்கப்படுது. இங்க மட்டும்தான் எதுவுமே சொல்லக்கூடாது. அப்ப இதை எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல அமைப்பு இருக்கணுமே தவிர ஒரு தனிப்பட்ட படத்தை எடுத்து போய் சண்டை போட முடியாது. சத்யராஜ் வந்து அமாவாசன் கிரியேட் பண்ணும்போது ஒட்டுமொத்த அரசியல்வாதியும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. அரசியல் இப்படிதான்டா இருந்தது. ஆனா உங்க அரசியல் காமிக்கும் பொழுதே ஒரு கிரியேட் ஆகுது. ஆல்ரெடி அவர் மேல ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்கு. அதை தாண்டி இந்த இதை காமிச்சதுக்கு அப்புறம் என்னடா இவங்களை காமிக்கிறதுக்கு பதில் ஆப்போசிட் பார்ட்டியை காமிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்றது வெளியே ஒரு டாக் போயிட்டு இருக்கு. தெரியல உங்களுக்கு? அந்த வசன படத்துல இப்ப இல்லை, அது சென்சார் செய்யப்பட்டது. நீங்க ஒரு வசனம் வந்தது அது யாரை குறிக்குதுன்னு கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லை, எல்லாரையுமே பேசியிருந்தோம். ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு வசனம் இருக்கு. நான் வந்து சில சட்டத்திட்டங்கள் போடுறது மாதிரி சொல்லுவேன். அதில் வந்து 60 வயதை கடந்தவர்கள் இளைஞர் அணியில் செயலாளராக இருக்க தடை அப்படின்னு சொல்லுவேன். அது ஒருத்தரை காயப்படுத்துது, ஒருத்தரை பாதிக்குது, இல்லை அது ஒருத்தரை குறிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வசனமும் இப்போ படத்தில் இல்லை. அதாவது நம்ம ஒன்று நினைக்கிறோம், பொலிட்டிக்கல் சட்டையர் எடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா யாரையாவது மனசுல வச்சு தான் பேச முடியும். ஒரு காட்சி இருக்கு, இப்போ சத்தியம் பண்றது, சமாதியில சத்தியம் பண்றது அப்படின்னு சொன்னா காட்சி கூட வேணாம், இந்த வார்த்தையை சொன்னாலே உங்களுக்கு தெரியும். இதுக்கு காட்சி வேணுமா? சமாதியில சத்தியம் பண்றேன்னு சொன்னா, அது போல தியானம் பண்றது, சமாதியில போய் தியானம்னா இதுக்கு ஒரு காட்சி வேணுமா? இதெல்லாம் குறிக்கும். இது அதுதான் நம்ம அரசியலை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்ப அதை போல ஒரு வசனம் வச்சா ஒருத்தரை நினைவுபடுத்துமானா கண்டிப்பா நினைவுபடுத்தும். நினைவுபடுத்தணும், படுத்தினாதான் அது அரசியல் சட்டையர். நினைவுபடுத்தலைன்னா அப்புறம் என்ன இருக்கு? இதுதான் கேள்வி. இதுதான் நம்ம கேட்கிறோம். நீங்க இந்த படத்துல எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னா கருப்பு சிவப்பு வெள்ளை அப்படின்னா எம்ஜிஆர் தான். இந்த படத்துல நாங்க வந்து எம்ஜிஆர்னு எங்கெல்லாம் பெயர் வருதோ அதுல கருப்பு சிவப்பு வெள்ளையை பயன்படுத்தி இருக்கோம். எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு கட்சி தாண்டி போயிட்டார், உண்மை தானே. கட்சி தாண்டி எல்லாரும் ரசிக்கிற இடத்துல இருக்கிற ஒரு நபரா இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நான் எம்ஜிஆரை நான் அந்த இடத்துக்கு சொல்றேன்னா அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். ஆனா சென்சார்ல என்ன பண்றாங்கன்னா அந்த கருப்பு சிவப்பு வெள்ளையை எடுத்துருங்கன்றாங்க. இதை ஏன் எடுக்க சொல்றாங்கன்னு அவங்ககிட்ட நம்ம வாதம் பண்ணோம்னா, பொருள் செலவு பண்ணியிருக்கோம், படத்தை எடுத்திருக்கோம், நம்ம திரையரங்கு கொண்டு வரதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். என்ன போராடினாலும் சென்சார்ல என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க தான் இறுதி முடிவு. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே மிக சரியான கேள்வியா நான் இதை பாக்குறேன். ஏன்னா ஏன் பொலிட்டிக்கல் சட்டையர் படம் இங்க வர்றது இல்லைன்னா சென்சார் தான். அதுதான் ப்ராப்ளம். நீங்க சொன்ன மலையாள படத்தை நானும் பார்த்துருக்கேன். அந்த மலையாள படத்தின் துவக்கத்திலேயே கண்ணனூர்ன்ற ஏரியாவில் ஒரு கர்ஃபியூல இருந்து தான் கதை தொடங்கும். கர்ஃபியூல என்ன நடக்கும்னா ஒரு RSS பிரமுகர் கொல்லப்பட்டிருப்பார், கம்யூனிஸ்டால் கொல்லப்பட்டிருப்பார். இப்படி ஒரு கதையை தொடங்கி என்று முடியும் போது மீண்டும் ஒரு கர்ஃபியூல முடியும். அப்படியான அரசியல் படங்களுக்கு அங்கே சென்சார் எளிதாக கிடைக்கப்படுகிறது. காங்கிரஸ்ன்ற வார்த்தை இப்ப இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடியே உங்க காங்கிரஸ்னால நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஆமா, நீங்க கம்யூனிஸ்ட் இப்படி சொல்லிதான் நீங்க மட்டும் நல்லா இருக்கீங்க. இது போல வசனங்கள்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மலையாள படங்கள்ல கேட்டிருக்கேன். நான் இப்ப வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய அரசியலும் அப்படிதான் இருக்கு. பொது மேடைகள் அப்படிதான் கலந்துக்கிறாங்க. சென்சாரும் எளிதாக கொடுக்கப்படுது. இங்க மட்டும்தான் எதுவுமே சொல்லக்கூடாது. அப்ப இதை எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல அமைப்பு இருக்கணுமே தவிர ஒரு தனிப்பட்ட படத்தை எடுத்து போய் சண்டை போட முடியாது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா கருப்பு சிவப்பு வெள்ளை எம்ஜிஆர் கலரை எடுத்துருங்கன்றாங்க. கலரை எடுத்துட்டா எம்ஜிஆர் மாறிடுவாரா? நான் கேட்கிறேன். எம்ஜிஆர்ன்றது அந்த முகம்தான். அப்ப எடுத்தாச்சு. அப்ப நீங்க சொல்றது மாதிரி இந்த வசனங்களை எல்லாம் நீக்க சொல்றாங்க, இல்ல ஒருத்தவங்களை காயப்படுத்துது அப்படின்றாங்க. சரி, ஓகே, எடுத்துருங்க. எதுக்கு போட்டு மல்லு கட்டிக்கிட்டு நம்ம அதை தாண்டிய ஒரு விஷயம் எங்கேயோ ஒன்று நமக்கு பக்கத்துல இருக்குல்ல அப்படின்னு
காம்ப்ரமைஸ் தான் பண்றோம். முழுமையாக அரசியல் சட்டையற்படுத்த எடுக்க முடியாததுக்கு காரணம் சென்சார் போர்டுன்றதை நீங்க விளைவிக்கணும். நான் குற்றமா சொல்லலை, அவர்கள் அதை புரிஞ்சுக்கணும். அவர்களால் எடுக்க முடியும்னா இதெல்லாம் நீங்க அவங்க எடுத்து இது நான் மௌனம் பேசியதை சொன்னது தான் இப்பவும் சொல்றேன். வெண்ணெய்ன்ற வார்த்தையை வெட்ட சொன்னாங்க. அது தாண்டின வார்த்தையெல்லாம் வேற வேற படத்துல வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் சென்சார் அதிகாரிகள் இருக்கிறவங்க அவங்களுடைய மனநிலையெல்லாம் சேர்ந்துதான் பிரதிபலிக்கும். அவங்களுடைய தத்துவம் அவங்களுடைய சித்தாந்தம் சேர்ந்துதான் படத்துல வரும். அதனால அதுக்கு காரணம் நம்ம கிடையாது. நம்ம இன்னும் நிறைய பேச தயாரா இருக்கோம், இன்னும் வைக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கோம். பிரபாகரன் அவர்களுடைய சீருடையோட இருந்த படம் சென்சார் செய்யப்பட்டிருக்கு. இந்த படத்துல அதுல என்ன இருக்கு? பிரபாகரன் அவர்களால அப்படிதான் தெரியும். அவர் அந்த சீருடையோட இருக்கிறது தான். அதை மறைக்கணும்ன்றாங்க. சரி, மறைச்சாச்சு போங்க. அமீர் சார், நீங்க சொன்னீங்க சென்சார்ல நிறைய விஷயம் பண்றாங்க, எல்லாத்தையும் தடுக்க போறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா காவியே தான் இருக்கு, அந்த கொடி ஃபுல்லாவே. அதை ஏன் சென்சார் பண்ணல? நீங்க திரும்பி பாருங்க, ஃபுல்லா காவி தான் இருக்கு, ஒயிட் எல்லாம் கிடையாது. அது சரி இருக்கு சார், சொல்லி ஒரு நிமிஷம் நான் சொல்ல. அது இங்க ஃபைனல் அவுட்ல வந்திருக்கு. அது காவி அப்பா இல்ல, இப்ப இல்ல அப்ப கேட்க வரல. என்னன்னா 3 கலர், அதுல ஒரு கலர் இல்ல சார், என்னன்னா காவி தான் பிரதானமா தெரியுது அதுல. சரி, அதை மட்டும் தூக்க விட மாட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்க தான் ஆளுங்க மெயின்ல இருக்காங்க. ஸோ அதனாலதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியா சரி காவி. ஏன்னா அவங்க திருவள்ளுவருக்கே காவி போட்டுங்க அவங்க, அதுக்காக தான் ஃப்ரீயா விட்டாங்களோ. அந்த ஆங்கிள் நான் யோசிக்கிறேன். அது போல காவி கிடையாது. கிரிக்கெட் அவர் சொல்ற மாதிரி கிரிக்கெட் ஜெர்சியவே மாத்திட்டாங்க. இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது. ஜாதியை வச்செல்லாம் முதல்ல நம்ம ஜாதியை வச்சு அரசியல் செஞ்சிருக்கிறத தான் நம்ம மாமன்னன் பார்த்தோம். அதை பொலிட்டிக்கல் சென்டர் கிண்டல் அடிக்க முடியாது இல்லையா? நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், புரிஞ்சுக்கிறதுக்காக. இது யாரையும் காயப்படுத்துறதுக்கு இல்லை. நீங்க கேட்டது இப்போ ஒரு வசனம் இருக்கு. ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்காரு. ரொம்ப நான் ஒரு பொறுப்புல இருக்கேன், உயர் பொறுப்புல இருக்கேன். இவரை நான் கேவலப்படுத்தணும்னா எப்படி படுங்க? கோட்டால வந்தியா அப்படின்னு கேட்டா நீங்க கேட்டது அதுதான். புரியுதா உங்களுக்கு? நீங்க கோட்டால வந்தவனா அப்படின்னு கேட்டா இல்லை நான் மெரிட்டுன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அதுதான் நீங்க கேட்குற ஜாதிய அரசியல் இருக்கு. அப்படி நம்ம போய் அந்த மாதிரிலாம் இந்த படத்துல எதுவுமே இல்லை. அப்படி பண்ணவும் முடியாது. ஏன்னா ஒரு பராசக்தி வந்தது போல உள்ள காலகட்டம் இப்போ இல்லை. அன்றைக்கு இருந்த விமர்சனங்கள் அதையெல்லாம் சென்சார் செய்யப்பட்டு தணிக்கை செய்யப்பட்டு பொதுவெளிக்கு வந்தது. இன்னைக்கு யாரையாவது ஒரு பெயர் எங்கேயோ ஒரு படத்துல வந்ததுன்னு நினைக்கிறேன். நான் எந்த படமும் எனக்கு நினைவு இல்லை. ராக்கெட் ராஜான்ற ஒரு பேர் ஒருத்தர் வச்சிருந்தாரு. உடனே ஒருத்தர் அவர் எங்க கட்சியோட தலைவரை சொல்றாங்க. சிறுத்தையா எங்க தலைவர் வச்சிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு தடை கேட்டாங்க. இப்படி எங்கேயோ ஒண்ணு வக்கீல் ஒரு இடத்துல நின்று ஒரு இடத்துல ஏதோ தவறு செய்யறாருன்னா உடனே வக்கீல்கள் சங்கம் அந்த படத்துக்கு தடை கேட்கிறாங்க. ரொம்ப மாறிடுச்சு. இப்போ முன்ன மாதிரி இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை. ஹிந்தியில இதெல்லாம் இல்லை. ஹிந்தியில இதெல்லாம் தாண்டி வேற வேற படங்கள் வந்துகிட்டு இருக்கு, மலையாளத்துல வந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் ஏன் இப்படி இதுல சிக்கி சின்னாபின்னமா போயிருக்குன்னு இப்ப வரைக்கும் யாருனாலும் விட கண்டுபிடிக்க முடியல. இதை தீர்ப்பதற்கான முயற்சியில தமிழ் சினிமாவை சார்ந்தவர்களும் இல்லை என்றுதான் மறுக்க முடியாது உண்மை. அண்ணனுடைய வசனங்கள் நிறைய படத்துல இருக்கு. அதான் சொன்னே, நான் பேசுறதெல்லாம் இருக்கடா அப்படின்ட்டாரு. அண்ணே உண்மையை தானே பேசுறீங்க, இருக்கிறது தானே பேசுறீங்க. அதுதான் அவரு என்ஜாய் பண்ண, பெருசா என்ஜாய் பண்ணாரு. இல்ல அண்ணனை ரொம்ப சார் சொன்ன மாதிரி அமைதிப்படையுடைய உருவாக்கத்துல அண்ணன் இருந்திருக்காரு. அவருக்குமான உறவு இங்க நான் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு. பல நேரங்கள்ல அரசியல் தளத்துல அவர் ஒரு கருத்து, நான் ஒரு கருத்து இல்ல, அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்து முதல்ல எங்கிட்ட இருந்து வரும். இது மரணிக்கிறது வரைக்கும் இப்படித்தான் இருக்கும். அவர் ஒரு கருத்து எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு கருத்தை வரும்போது எதிர்கருத்தை நான் வைப்பேன் நான். ஆனால் உறவாக எனக்கும் அவருக்கும் அண்ணன் தம்பி தான். அதுவும் மரணிக்கிற வரைக்கும் இப்படியேதான் இருக்கும். அதை பலமுறை சொல்லிட்டோம். அவரும் சொல்லிட்டாரு, நானும் சொல்லிட்டேன். ஆனா கட்சி சார்ந்த தம்பிகளுக்கு அது இன்னும் போய் சேரலை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கட்சியில இருந்து நான் ஏதோ உறுப்பினராக இருந்து பெரிய பொறுப்புல இருந்து அந்த கட்சியிலால் நான் புகழடைந்து அதுக்கப்புறம் வெளியில எதிர்கருத்து சொல்வது போல் நினைச்சிட்டு இருக்காங்க.
அது அதாவது ஒரு முறை நான் போடலை, 4 தடவை போட்டிருக்கேன். அது அவருக்கு தெரியும். ஒரு முறை போடலைன்னு நான் தானே சொல்றேன். அப்ப ஏன்னா என்னுடைய தேவையை சொல்றேன். அரசியல் என்பது காலத்தின் தேவைதாங்க. நம்ம எவ்வளவு முறை சொன்னாலும் திரும்ப திரும்ப இதான் சொல்ல முடியும். முகலாயர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இங்க திராவிட அரசியல் தேவைப்பட்டதா சொல்லுங்க? தமிழ் தேசிய அரசியல் தேவைப்பட்டதா? வெள்ளையர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன அரசியல் தேவைப்பட்டது? சுதந்திரம் தான் அரசியல் அன்னைக்கு. அப்ப சுதந்திர இந்தியாவுக்கு பின்னாடி தான் திராவிட அரசியல் தேவை இருக்கு. அப்ப திராவிடம் முழுமையாக தங்களுடைய பணியை சரியாக செய்யாமல் போனாதான் தமிழ் தேசிய அரசியல் அங்கே மேலோங்கி நிற்கும். அப்ப காலத்தின் தேவைதான் ஒரு அரசியலை முடிவு பண்ணுதே தவிர தப்பு ரைட்லாம் சொல்லவே முடியாது இதுல. அப்ப நான் எதன் பக்கம் நிற்கிறேன்னா என்னை முதல்ல பாதுகாக்கிறதுக்கு நான் என்னத்தன அரசியலை பேச முடியும்? என்னையவே பாதுகாக்க முடியாத அரசியல் எதுக்கு அரசியல்? அந்த இடத்துல சின்ன சின்ன முரண் வரும், அவ்வளவுதானே தவிர அவருக்கு எப்பவும் நான் ஸ்பெஷல் தான், எனக்கு அவர் ஸ்பெஷல் தான். அதுல ஒரு மாற்று கருத்து இல்லை.